தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. அவர் எந்த அடிப்படையில் இவ்வாறு அதை சொல்லியிருக்கிறார் என்று தெரியவில்லை. ரஜினிகாந்த் அவர்கள் பதவி, அதிகாரம் போன்றவற்றில் பெரிய ஈடுபாடு உள்ளவர் அல்ல, ஆசை உள்ளவர் அல்ல. அவர் அந்த நிலையிலிருந்து முற்றிலும் விலகி நிற்பவர், முதிர்ச்சி அடைந்தவர் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர் எந்த அச்சுறுத்தலுக்கும் அஞ்சி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அது தவறான ஒரு கருத்து என்று நான் கருதுகிறேன்.